ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கியிருக்க படம். இதில் வந்து ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவங்களும் அபிராமி அவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிதடி படம். மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே பற்றி ப்ரமோட் பண்ணுற மாதிரி படம் இது. இந்த படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு பார்த்துருவோம். லைட்ஸ் கேமரா ரிச் ரிவ்யூஸ். சுபாஷ் கே ராஜ் டைரக்டரில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷனில் அந்த படம் இது. இந்த படத்தோட மெயின் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும்தான் அந்த தப்பை தட்டி கேட்கணுங்கிறது அவசியம் கிடையாது. யாருக்காகவும் தப்பை தட்டி கேட்கலாம். இதுதான் இந்த படத்தோட சிங்கிள் லைனில் உள்ள ஒரு மெசேஜ். படம் நல்லா இருக்கு, ஸ்டண்ட் சூப்பராக இருக்குது. தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் படம் தான். பட் அந்த டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டோட போய் டம்மு டும்முன்னு போட்டு அப்படி ஆக்ஷன் பார்க்கணும். நம்ம பழைய ஆக்ஷன் கிங் அர்ஜுனோடைய ஸ்டண்ட் எல்லாமே பார்க்கணும். ஸோ விஜயசாந்தி ஸ்டண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ரெண்டு உமன்ஸ் வந்து சண்டை போடுறத பார்க்கணும், லேடிஸ் சண்டை போடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த். இந்த படத்தில் பெருசாக ஸ்டோரின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நிறைய வில்லன்களை கொண்டு வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள. நிறைய டைப் ஆஃப், அதாவது நிறைய பிரான்ச்சாக வில்லனுக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் எல்லாத்தையும் தம்சம் பண்ணுறாங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி சொல்கிறதுனா, அடித்தடி பிடிச்சவங்களுக்கு இந்த படம் செம ட்ரீட்டு. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எங்கேயோ ஒரு இடிக்குது. ஸ்டோரி லைனில் பெருசாக இல்லை. ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொண்டு போகிறாங்க, அது ட்விஸ்ட்டாகவும் ஃபீல் ஆகலை. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட ஸ்டண்ட்டுக்காகவும், 2வது இந்த படத்தோட மெசேஜ். இதுக்காக மட்டும்தான். நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக தான் நம்ம தட்டி கேட்கணுங்கிறது கிடையாது. யாருக்காகவும் யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். இதுதான் இந்த படத்தோட சிங்கிள் லைன் மெசேஜ். இதை தேட்டரில் போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஈவன் ஓடிடியில் வந்துச்சுன்னா ஓடிடியில் பாருங்கள். பட் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, சம்மர் டைம். தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க தேட்டரில் தாராளமாக போய் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டண்ட்டு ஆனால் சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்கிறாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க திடீர்னு மர்டர்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த மர்டர் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு பயமோ பதட்டமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக கொலை பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எஸ்பெஷலி அர்ஜுன், அவரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காரு. நார்மலாக டப்பு டப்புன்னு கொலை பண்ணுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பட் அது அக்செப்டபிள் இல்லை. இவர் ஃபஸ்ட் டைம் கொலை பண்ணுறாரு. பட் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அசால்ட்டாக பண்ணுறாரு. அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. 2, 3 மைனஸும் இருக்குது. பட் படம் ஓகே, ஓவராலாக படம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்டையும் சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். ரிச் ரிவ்யூஸ்.